ப்ரீமியமும் அதே தான் கிடைக்குது, அவுட் த மணி ப்ரீமியமும் அதே தான் கிடைக்குது. ஸோ இதுதான் எல்டிபி பேஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸ். இது மாதிரி தான் நம்ம எப்பயுமே மார்க்கெட்டோட எல்டிபி பேஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸை எடுத்துக்கிறோம். எதுக்காக இந்த க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றதுனா, இந்த க்ளோஸ் ப்ரைஸை வச்சு மார்க்கெட் வந்து மேலே போகுதா கீழே போகுதான்றது ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். எப்படின்னா 24,800 கால் வந்து நம்ம கிடைச்சிருக்கிறது வந்து 24,880ன்றதுனால 24,800 கால் 80க்கு கீழே போகாம இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கும் அப்படின்றது ஒரு கெஸ். தட்ஸ் ஆல். ஓகே, இதுதான் எல்டிபி பேஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸோட யூஸ்ஃபுல் திங். ஆக்சுவலி மார்க்கெட் ஒரு க்ளோஸ் ப்ரைஸ் வச்சிருப்பாங்க, பட் ஏன்னா அதை விட எல்டிபி பேஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டா அமையணும். அமைஞ்சதுன்னா அன்னைக்கு நல்லா இருக்கும். அதனால அது எப்பயுமே வந்து அதை நோட் பண்ணியே பாருங்க. 80க்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் ஃபர்தரா 880 கீழே போகாது அப்படின்றது நம்மளோட கணிப்பு, என்னோட கணிப்பு. க்ளோஸ் பிரைஸ் எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் ஹலோ மேம். எஸ் சொல்லுங்க மேம். இப்போ வந்து ஃபைனலா 24,879 or 881 இந்த ரேஞ்ச்ல இருக்குதுன்னா நம்ம மார்க்கெட் வாட்ச் பண்ணும்போது இந்த 25,880க்கு கீழே இருக்கிற வரைக்கும் என்ன நீங்க மீன் பண்றீங்க மேம்? கீழே இருக்கிற வரைக்கும் ஆக்சுவலி கால் வந்து இப்ப 880 போது நம்மளுக்கு வேல்யூ வந்து 800 ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கிறோமா, அதுதானே கரெக்டான பிரைஸா இருக்கும். 800 ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 80ன்ற லோவை விட்டு கொடுக்கவே கூடாது. விட்டு கொடுக்காத வரைக்கும் மார்க்கெட் அப்சைட் இருக்கும். பட் அதுக்கு ஆப்போனன்ட்டும் இருக்காங்க, அந்த ஆப்போனன்ட்டையும் வேல்யூ பார்க்கணும். நான் ஜஸ்ட் ஒரு அதோட பிரைஸ் வேல்யூ சொல்றீங்களா? ஆமா, பிரைஸ் அது எல்டிபி. ஆக்சுவலி எப்பயுமே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஹை லோ க்ளோஸ்னு ஒரு ஸ்ட்ரைக்குக்கு வைக்கிறாங்கன்னா அது எல்லாமே யூஸ்ஃபுல் தான். 79 rupees or 80 81 rupees இந்த மூணு இந்த பைசாவுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்ட்ரைக் வந்து அதுக்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு 880ன்ற இதுவை வந்து நோக்கி தான் போவான். ஓகே. இல்ல மேம், அவங்க கேக்குறது வந்து அந்த 24,000 ஆக்சுவலி இங்க கொஞ்சம் மிஸ்டேக் மேம். அது 24,881 அது 25,881 இல்ல. இல்ல நான் 24,881 தான் நான் சொல்றேன். இல்ல தட்ஸ் ஓகே. எனக்கு அந்த ஓகே அது 24 மிஸ்டேக். அது இல்ல அந்த 24,881 க்கு மேல போகணும் அப்படின்றீங்களா? இல்லங்க, 24,881ன்றது 800 கால் வந்து 80 கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் மேலதான் இருக்கும். அதான் கேக்குறேன். 80 கீழே போகாத வரைக்கும் அந்த மார்க்கெட் போடாம 25,881 போட்டுட்டேன். ஓகே, சாரி, டைப்பிங் மிஸ்டேக். பட் ஏன்னா மேல இருக்கெல்லாம் பாருங்க கரெக்டா க்ளோஸ் பிரைஸ் இருக்கு. இது நீங்க கால்குலேட் பண்ணீங்கனாலே இது எனக்கு அது டவுட் இல்ல. அது ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே 24 மைனஸ் அதனால அந்த இது ஓகே. என்னோட டவுட் வந்து இப்ப 80 ரூபீஸ் இருக்குது. 24,800 ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 80 ரூபீஸ் இருக்குது. அந்த 80 ரூபீஸ்க்கு கீழே அந்த பைசாவுக்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் மேல தான் போக போகுது. am I right? ஆமா, அது எவ்வளவு தூரம் போகும்ன்றது நமக்கு கரெக்ட்டா நமக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல நம்ம வந்து கால் என்ட்ரி கொடுக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆமா, அந்த 80 கீழே போகாத வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும். பட் எவ்வளவு தூரம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஒரு கான்ஃபிடென்ட்டா கொஞ்சம் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம பிரைஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். க்ளோஸ் பிரைஸ் வந்து 880 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகே, க்ளோஸ் பிரைஸை வச்சு நம்ம இது பார்த்து வச்சிருக்கிறதுனால அதை வச்சு நம்ம இப்ப சொல்றோம். Thank you so much. நான் மியூட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. இப்போ 25,000 வந்து 880ன்றது க்ளோஸ் பிரைஸ். இதை வச்சுதான் நம்ம அசியூம் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதுல எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? க்ளோஸ் பிரைஸ் எதனால யூசேஜ்ன்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்கல்ல, அதுக்காக தான் இந்த டவுட் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து எக்ஸ்பைரி டே கால்குலேஷன்ஸ். அது போயிடலாம் சார். லாஸ்ட் ஸ்னைப்பர் போயிடலாம். எக்ஸ்பைரி டே கால்குலேஷன்ஸ். நான் வந்து 14/8/25 அன்னைக்கு எக்ஸ்பைரி டேயோட சார்ட் எடுத்து வச்சிருக்கேன்.
ஓகேங்களா. ஓப்பன், ஐ, லோ, க்ளோஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து ஜஸ்ட் அன்னைக்கான இதுவை கிளிக் பண்ணீங்கன்னா அன்னைக்கான இது கேண்டில் உங்களுக்கு கிடைச்சிடும். பட் ஆப்ஷன் செயின் கிடைக்கிறது கஷ்டம், கேண்டில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இது எதுக்காக சொல்றேன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் அந்த மணி எதனால எடுத்துக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரிய வரணும். இப்போ நான் 880 ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன், 800 வந்து 80க்கு அபோவ் இருக்கதான் மார்க்கெட் மேல இருக்கும்னு எதனால சொல்றேன்னா 800 பிளஸ் 18 என்ன வரும், 24 800 பிளஸ் 80 880. ஸோ அதனால தான் நான் அதை சொல்றேன். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம எக்ஸ்பைரி டே இது வந்து கால்குலேஷன் போயிடலாம். எப்பயுமே எக்ஸ்பைரி டேக்கு இந்த மாதிரி தாங்க நடக்கும். ஓகே, இது வந்து நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். 14th அன்னைக்கு எடுத்தது, ஆகஸ்ட் 14th. ஓப்பன் பார்த்தீங்கன்னா 24,607, ஹை பார்த்தீங்கன்னா 673, 24,673. லோ பார்த்தீங்கன்னா 24,596, க்ளோஸ் வந்து 24,631. ஓகேங்களா. அப்போ நான் வந்து 330க்கு அன்னைக்கு க்ளோஸ் ப்ரைஸை வச்சு நான் இதை போடுறேன். ஓகே, 24,600 கால் வந்து ஐடிஎம், 24,650 புட்டு வந்து ஐடிஎம் ஃபார் புட் சைட், 24,600 கால் வந்து அப்போ இன்னத்துல க்ளோஸ் வைக்கும். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 24,631. அப்படின்னா என்ன அர்த்தம், 600 ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைக் வந்து 31ல க்ளோஸ் வச்சிருக்கான். கரெக்டா. அன்னைக்கு பாருங்க கரெக்டா எதுல க்ளோஸ் வச்சிருக்காங்கன்ட்டு. 24,600 கால் வந்து க்ளோஸ் வந்து 31ல கரெக்டா வச்சிருக்கான். ஓகே, 650 புட்டு வந்து அன்னைக்கு க்ளோஸ் பிரைஸ் 18.65. ஓகேங்களா. இதான் அதோட ரேஞ்சு. அன்னைக்கு க்ளோஸ் பிரைஸ் வச்சது ஆஃப்டர் 330க்கு அப்புறம் அந்த க்ளோஸ் பிரைஸ் வச்சது. இதை எப்படி நம்ம கால்குலேஷன்ஸ்ல பாக்குறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ 24,600ம் 650யும், ஏன்னா நம்மளுக்கு க்ளோஸ் பிரைஸ் என்னது 631, அதனால நம்ம அந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோம். ஓகே, 24,600க்கும் 650க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 24,600 மைனஸ் 24,650னா டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 50 கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும், 50 தான் இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 24,600 அண்ட் 650க்கு டிஃபரன்ஸ் வந்து 50ன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ 24,600 கால் வந்து 31ல க்ளோஸ் வச்சிருக்கானா 24,650 ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன க்ளோஸ் வைக்கணும், நியர்லி 20க்குள்ள க்ளோஸ் வைக்கணும். அதானே வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி தான் மற்ற ஸ்ட்ரைக்ஸ் க்ளோஸ் வச்சிருக்காங்க. எப்படின்னா இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 24,500 கால் எடுத்துக்கோ, அவனோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 131. அப்பனா என்னங்க கிடைக்கும் நம்மளுக்கு, 24,631. அதானே க்ளோஸ் வச்சிருக்காங்க. 700 புட் எடுத்துப்போம், அதோட க்ளோஸ் ப்ரைஸ் 68. ஓகேங்களா. இப்போ 24,500க்கும் 24,700க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஜஸ்ட் மினிட். ஓகே, இப்போ 24,500 காலுக்கும் 24,700 புட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 200 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா. மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 200 கிடைக்கும். அது ரெண்டுத்தையும் டிஸ்டன்ஸ் வந்து 200. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு க்ளோஸ் வந்து 131 வந்து கால் சைட் க்ளோஸ் வச்சிருக்காங்க, 68ன்றது புட் சைட் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 199 கிடைக்குது. ஸோ நியர்லி 200 வந்துருச்சா. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் விட்டு வச்சிருக்கேன், அந்த பாயிண்ட்ஸோட இருக்கும், நான் ரவுண்ட் ஃபிகரா எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா. அதனால உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நடக்கும். எக்ஸ்பைரி அப்போ எப்படி நடக்கும்ன்றது இந்த மாதிரி தான் நடக்கும். அவங்க க்ளோஸ் ப்ரைஸை வைக்கிறத பொறுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எடுத்துப்பாங்க, அதோட டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க பிரிச்சுப்பாங்க. இந்த மாதிரி தான் க்ளோஸும் நடக்கும், எக்ஸ்பைரி டே க்ளோஸ் ப்ரைஸை. ஓகே.
Hello, ma'am. Ma'am, actually, ma'am, your sound of your சொல்லுங்க சார். ஓகே ma'am, சார், ஓகே சார். ma'am, in between your mic mute ஆயிடுச்சு. ஆமா, நான் தான் மியூட் பண்ணேன் சார். ஓகே. Okay, ஒரு okay, ma'am. Okay. அதுக்காக மியூட் பண்ணேன். மத்தபடி வேற எதுவும் ஓகே. ஸ்னைப்பர் தியரி கான்செப்ட் போயிடலாமா? எக்ஸ்பைரி டேட் க்ளோஸ் பிரைஸ் புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? மேடம் வணக்கம் மேடம். இப்போ எக்ஸ்பிரி அன்னைக்கு மட்டும் தான் இந்த எக்ஸ்பிரி டேட் சொல்லணுமா இல்லை வீக்லி எடுத்துக்கணுமா? அது வீக்லி தானே எக்ஸ்பைரி நடக்குது. ஓகே ஓகே. அது வீக்லி போன வீக்லிக்கும் இந்த வீக்லிக்கும் கரெக்டாக அது வந்து நீங்க வீக்லி வந்து க்ளோஸ்ட் பிரைஸ் அப்பதான் இது மாதிரி க்ளோஸ் வைக்கும். ஓகே, மார்னிங் வந்து வேற ரேஞ்சஸ் நடக்கும். அவங்க எங்க க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதனாலதான் நான் சொன்ன வந்தது க்ளோஸ்ட் பிரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டுக்கு. க்ளோஸ் பிரைஸ் இல்லாம நடக்கவே நடக்காது. புரியல சார், என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி நான் வந்து நோட்ஸ் எப்பயுமே ரெகுலரா ஆப்ஷன் செயின் எழுதி வைப்பேன். அது என்னோட பழக்கம். போன வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன், ஏன்னா வாயில வேணாலும் சொல்றேன் உங்களுக்கு. ஆக்சுவலி போன வாரம் க்ளோஸ் வந்து 24/6/11 க்ளோஸ் வச்சாங்களா? 24/600 கால் பாத்தீங்கன்னா 11 rupeesல க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப புட்டு வந்து எவ்வளவு rupeesல க்ளோஸ் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 24/600 கால் வந்து 11 rupeesல க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்ப 24/650ன்றது புட்டு. அந்த 650 புட்டு இன்னென்ன க்ளோஸ் வைப்பான்? அதிகமா தான் இருக்கு. இல்ல, தப்பு. கரெக்ட். 39 மேடம். எஸ், அதுதான் கரெக்ட். அப்படிதான் வைப்பாங்க. ஓகேங்களா? எப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்ட்ரைக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 50. அப்ப 50யோட 11 நீங்க மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர்ல தான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் வைப்பாங்க. அதே மாதிரி இங்க கால் சைடு என்ன ஆயிட்டு போகும்னா ஆட் ஆயிட்டே போகும். இப்ப வந்து 600 ஸ்ட்ரைக் பிரைஸ் 11ல க்ளோஸ் வச்சிருக்காங்கன்னா 24/550 ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி வைப்பாங்கன்னா +11. ஓகே, அதோட டிஸ்டன்ஸ் 50 + 11 என்ன வரும்? 61 நியர்லி வரும். அப்படி வைப்பாங்க. அப்ப 24/500 வந்து எப்படி க்ளோஸ் வைப்பாங்க? 100 பிளஸ். சோ 111. ஓகே, இதே மாதிரி புட் சைடு எடுத்துக்கோங்க. புட் சைடு எப்படி க்ளோஸ் வைப்பாங்க? இப்ப 38ன்றது 650 ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்திருக்காங்க. சோ 700 என்ன பண்ணுவாங்க? 50 + 38 88. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி வைப்பாங்க? 750க்கும் 650க்கும் டிஃபரன்ஸ் 100. சோ 100 + 38 138 அப்படிதான் வைப்பாங்க. ஓகே, இப்ப கிளியரா? அதுதான் க்ளோஸ்ட் பிரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேல்யூ வந்து அதுதான் டிசைட். அவங்க என்னென்ன வேல்யூ எடுத்துக்கிறாங்களோ அதை வச்சுதான் க்ளோஸ் பிரைஸ் முடிவு பண்ணும் மார்க்கெட். ஓகே, இப்ப எல்லாருக்கும் கிளியரா? எக்ஸ்பைரி டே க்ளோஸ் பிரைஸ் எப்படி வருதுன்றது எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? எக்ஸ்கியூஸ் எஸ், சொல்லுங்க. மேம் மீனா ஹியர். நீங்க பிஇ போகும்போது மைனஸ் பண்ணணுமா பிளஸ் பண்ணணுமாங்க மேம்? ஆக்சுவலி பிஇ போகும்போது எப்பயுமே மைனஸ் தாங்க பண்ணணும். பட் ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து எக்ஸ்பைரி டே கால்குலேஷன்ல உங்களுக்கு எதனால மைனஸ் வருதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ப்ளஸ் பண்ணி ஏன் சொல்றேன்னா 24/700 இப்போ எடுத்துக்கோங்க. மார்க்கெட் க்ளோஸ் பிரைஸ் வந்து 24/611 இல்லையா? 24/611 மைனஸ் 24/700 என்ன வருது? 611 minus 700 மேம். ஸோ 100ல 11 89. அதுதான் க்ளோஸ் பிரைஸ். ஓகேவா? ஓகே ஓகே மேம். சோ இப்போ இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் எடுத்துக்கோங்க, அப்படிதான் வரும். அது இப்போ இந்த எக்ஸ்பைரி டேவோட க்ளோஸ் பிரைஸ் எனக்கு அது புரியல. அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நாளுக்கு இந்த இது
இந்த இது ஒர்க் அவுட் ஆகும் மேம். இப்ப Thursday, இப்ப Tuesday எக்ஸ்பைரி ஆகுது. Wednesday இந்த இப்ப க்ளோஸ் பிரைஸ் இப்ப ஒண்ணும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து ஒரு அசம்ஷன் இப்ப சும்மா வச்சுக்கலாம். இல்ல ஜீரோ ஆயிடும்ல ஒரு சைடுலாம் நிறைய. அதுதான் எப்படி வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பிரைஸ் வச்சுதான் மார்க்கெட்டோட வேல்யூஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் எடுத்துப்பாங்க. அதுதான் நான் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் 24 வந்து 680 இப்போதைக்கு நம்ம சொல்றோம், ஒரு கெஸ் சொல்றேன் வச்சுக்கோங்க. 24 680ன்ற இது வந்து முக்கியமா அந்த 80யை விட்டு கொடுக்க கூடாது. 800 ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம வச்சிருக்கோமா, 80யை விட்டு கொடுக்காது. இப்ப சப்போஸ் இந்த வீக் எண்ட்ல எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் வந்து 24,880க்கு க்ளோஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 880 க்ளோஸ் வச்சாங்கன்னா அப்ப கால் 24,800 கால் எதுல க்ளோஸ் வைப்பாங்க? 80 rupeesல தானே வைப்பாங்க. ஆமா, கால் வந்து 80 rupees வைப்பாங்க. அப்ப வந்து 24 80 rupees வச்சாங்கன்னா 850 எவ்வளவு வைப்பாங்க? 24,850 plus 50. 30. ஓ, இதான் மேம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. பிளஸ் 50 இல்லையாங்க மேம்? அது 800 நான் 24,800 சொன்னேன். 80 rupees அவன் வைக்கிறாங்க. நான் 24,850 ஸ்ட்ரைக் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகணும்? மைனஸ் பண்ணணும்ல நீங்க. ஓகே, 850 னா minus 50. ஓகே, 80 minus 30. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 50 இல்லையா? ஓகே, புரியுது. அதனால மைனஸ் பண்றீங்க. அதே நீங்க 900 ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. 900 எவ்வளவு வைப்பாங்க? 20 rupees வைப்பாங்க புட். கால் வந்து 0 வைப்பாங்க. 24,900 புட்டு 20 rupeesல வைப்பாங்க. கால் வந்து 0ல வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு வேல்யூ கிடையாதுல்ல. ஓகே, அத வச்சுதான் நான் என்ன சொல்றேன்னா, இது ஃபுல்லாவே நம்பர்ஸ் வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். நம்பர்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகல. ஓகே ஓகே மேம். நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். நம்பர்ஸ் இல்லாம மார்க்கெட் கிடையாது. ஹலோ, அண்டர்ஸ்டுட் மேம். மார்க்கெட் கிடையாது. ஹலோ, சொல்லுங்க. சாரி, இப்போ நீங்க வந்து இந்த க்ளோஸ் பிரைஸ் வந்து எதுக்காண்டி மீன் பண்றீங்க? இதை தவிர வந்து டைம் டிகேலாம் இருக்காதா? அதுதான் சார், டைம் டிகே எல்லாமே நடக்கும், இல்லைன்னு சொல்லல. அந்த டைம் டிகே எப்படி நடக்கும்? நீங்க இந்த 80 கீழே போகும்போது உங்களுக்கு வந்து அங்க புட்டு சைடு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அந்த ஹை லோலாம் நான் சொல்லுவேன் யூஸ்வலா. அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்ன தெரியல, நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு, ஒரு டீப்பா போகும் அதெல்லாம் லேர்ன் பண்றதுக்கு. ஜஸ்ட் இப்ப ஜெனரல் கால்குலேஷன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து 50 பாயிண்ட்ஸ் அவே உள்ளதை வந்து ப்ளஸ் மைனஸில் சொல்லி க்ளோசிங் ப்ரைஸ் சொல்கிறீங்க, அதானே இப்போ உள்ள இது இந்த கான்செப்ட்? இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போ 880 சொல்கிறேன். மார்க்கெட் வந்து இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கு 880 க்ளோஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன இருக்கணும்? 180க்கு கீழே போகக்கூடாது. 24,700 கால் வந்து 180க்கு கீழே போகக்கூடாது. இவங்களும் 80க்கு கீழே போகக்கூடாது. அப்பனாதான் அது அவங்க எடுத்துப்பாங்க, தக்க வச்சுப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப வந்து 24,600 வந்து 280க்கு கீழே போகவே கூடாது. அப்பதான் அவங்க வந்து அதை எடுத்துப்பாங்க. இல்லைன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க, அதை விட கீழே போயிடுவாங்க மார்க்கெட்ட. ஓகே, இதுக்கு எது பேஸ் நம்பர்ஸ் மாதிரி இருக்கா? இப்ப டெல்டா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கா? அது மாதிரி சொல்லுவீங்களா? காமா தீட்டா இதெல்லாம் விட நம்பர்ஸ் தான் சார் நான் பார்ப்பேன். நான் அதெல்லாம் கூட அவ்வளவு பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, நீங்க வந்து இப்ப 25,000 ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. 25,000 ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், 24,880க்கு க்ளோஸ் வச்சானா அவன் எவ்வளவு இருக்கணும்? 120 இருக்கணுமா பிஇ? கரெக்ட். 120 கீழே போகாம இருக்கிற வரைக்கும் அவங்க 880 வச்சிருக்காங்க. கரெக்டா க்ளோஸ் பாருங்க, நேத்து 118ல க்ளோஸ் வச்சிருக்காங்களா அவங்க ஸ்ட்ரைக் பிரைஸ்? எங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா? 118 வச்சிருக்காங்க. அவங்க வந்து 100 கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் மேல போகும். அவங்க 100 கீழே போயிட்டாங்கன்னா மார்க்கெட் கீழே போயிடும். சாரி, 100 கீழே போயிட்டாங்கன்னா புட்டு வந்து 100 கீழே போயிட்டாங்கன்னா மார்க்கெட் மேல போகும். அவங்க 100க்கு மேல போக ஆரம்பிச்சாங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே போகும். அவ்வளவுதான். ஓகே ஓகே, புரியுதுங்களா? ஓகே ஃபைன். ஆக்சுவலி ஓகே. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை. 24,600 காலோட ஹை வந்து 334 நேத்தோட மார்க்கெட் நான் சொல்றேன். 334னா என்னது? 24,934. அவங்க 934 வரைக்கும் தான் ஹை இப்போதைக்கு கேட்டு வச்சிருக்காங்க.
அதுக்கு மேல அவங்க கேட்கல. ஃபர்தரா இப்ப மண்டே வந்து அவங்க 334க்கு அபோவ் சஸ்டெயின் ஆகணும். அவங்க அபோவ் போகும்போது இங்க புட்டு வந்து ப்ரீமியம் டிகே நடக்கணும். அப்படிலாம் இருந்தாதான் மார்க்கெட் ஃபர்தரா மேல மேல மூவ் ஆகும். இல்லையா புட்டு வந்து 100க்கு மேல போகணும், காலோட ப்ரீமியம் டிகே ஆகும். ஓகே, எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த டெல்டா காமா தீட்டாலாம் டக்கு டக்குன்னு பார்க்க முடியாது. அதெல்லாம் விட ப்ரீமியம் அங்க பேசிடும். மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு 100 மூமெண்ட்ஸ் கொடுக்குறான்னா இந்த மணி கண்டிப்பா ஒரு 50 40 to 50 பிளஸ் கொடுத்துருவோம். 100 அப்சைட் மூமெண்ட் இருந்ததுன்னா. அதே மாதிரி மார்க்கெட் ஒரு 100 டவுன் சைட் மூமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா இங்க வந்து 50 புட் சைட் கொடுத்துருவோம் பிளஸ். ஓகே, கிளியர் ஆயிடுச்சா டாக்டர்? ஓகேங்க, ஃபைன். மைட் பி ஆக்சுவலி திரும்பி கோ த்ரூ பண்ணினோம். நீங்க ஆமா, ஆக்சுவலி ரொம்ப வந்து பாத்துக்கிட்டே எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் சொல்லுங்க வீணா. மேம் இதெல்லாம் கிளியரா புரிஞ்சுதுங்க மேம். இப்ப நம்ம முத நாள் நைட் 8:15 என்எஸ்சில போடுற அந்த க்ளோஸ் வேல்யூ வச்சு நம்ம ரெடியா கால்குலேட் பண்ணிடுறோம். மார்னிங் ஒரு நல்ல கேப் அப்போ இல்ல நல்ல கேப் டவுனோ வந்துருச்சுன்னா எப்படி மேம்? கேப் அப்போ கேப் டவுனோ எது வந்தாலும் இல்லைங்க, அங்க ப்ரீமியம் இருக்குல்லங்க, ப்ரீமியம் பார்த்துட்டு போயிடலாங்க நம்ம. ஓகே ஓகே, எப்படி அப்ப நம்ம கால்குலேட் பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸே நம்ம வச்சுதான் நம்ம பண்ணணும். அப்படி வச்சுதான் பண்ணணும். அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை பார்த்துக்கிட்டே நம்ம பண்ணணும். ஓகே, கால்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை கேப் அப் கேப் டவுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100க்கும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா அப்பர் சைடு ஒரு 100க்கும் லோவர் சைடு ஸ்ட்ரைக்கு அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க என்னதான் கேப் அப் ஆனாலும். ஓகே ஓகே மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப எல்லாம் ப்ரீமியம்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் பைபேக் நடக்கும். அப்ப நம்ம ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல இருந்து 100 அப்ப 100 டவுன் மட்டும் இந்த 4 வேல்யூஸ், அதாவது அட் த மணில PECE அடுத்து above +100 below -100 இந்த நாலு மட்டும் நம்ம வச்சுட்டா போதும். ஆக்சுவலி அன்னார மார்க்கெட்டுக்கு இப்ப க்ளோஸ் பிரைஸ் வச்சு ஒண்ணு மார்க்கெட் வந்து க்ளோஸ் பிரைஸ் வந்து மேல போறான், இல்ல கீழே போறான், இல்ல அதுல நிக்க போறான், இதுதானே வேணும். அதனாலதான் அந்த 100 பிளஸ் ஆர் மைனஸே போதும் நமக்கு. ஆமா, அதை வச்சே பார்க்கலாம் நம்ம மார்க்கெட்டை. டீப் இந்த மணியை வந்து எதுக்குன்னா ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்ப வந்து 24,600 வந்து 300க்கு அபோவ் போனாதான் மார்க்கெட் ஃபர்தரா மேல போயிட்டே தான் இருக்கும். அவங்க அபோவ் போகலன்னா மார்க்கெட் மேல இறங்கும். ஓகே, புட் சைட் ஸ்ட்ராங் ஆகணும். சரிங்க. இல்ல என்னோட டவுட் என்ன இருந்ததுன்னா அடுத்த நாள் வந்து நல்ல கேப் அப்போ நல்ல கேப் டவுனோ இருந்தா அந்த டவுட்ல தான் நான் கேட்டது. ஓகே, நீங்க டெய்லியும் பார்க்க தான் இதெல்லாம் பழக முடியும். ஓகே மேம். ஓகே, டவுட் கேக்குறது ஈஸி, பட் டெய்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழகிடும். ஓகேங்க. ஓகே ஓகே ஓகே, இது எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஆக்சுவலி 3 டாபிக் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஏடிஎம் ஐடிஎம் முடிச்சிட்டோம், எல்டிபி பேஸ்ட் கால்குலேஷன் முடிச்சிட்டோம், அப்புறம் வந்து எக்ஸ்பைரி டே கால்குலேஷன்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்னைப்பருக்கு போயிடலாமா? ஆக்சுவலி ஸ்னைப்பருக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. நான் ஒரு யூடியூப் பார்த்து தான் நான் இந்த ஸ்னைப்பரை பார்த்து கற்றுக்கிட்டேன். மற்றது இல்லாமல் நான் கொஞ்சம் ஏதோ மைண்டில் வச்சு பண்ணது தான். ஸ்னைப்பர் வந்து ஒருத்தரோட காப்பி தான். எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக கூட எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல இன்ன வரைக்கும். அது வந்து சுந்தர் மாஸ்டர்னு சொல்லிட்டு தமிழ் ஸ்டாக்னு ஒரு யூடியூப் சேனல்ல அவர் போஸ்ட் பண்ணதுதான். நான் இதை ஜஸ்ட் அந்த ஃபார்முலா என்னால் கண்டுபிடிக்க முடியுது. அதை வச்சு மார்க்கெட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றது நான் இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இது வருவோம் இந்த டாபிக்கு. எப்படி நம்ம ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எப்படின்றது சொல்கிறேன். இப்போ மார்க்கெட்டோட க்ளோஸ் ப்ரைஸை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இப்போ 1ஆம் தேதி கால்குலேஷன்ஸ் எடுத்திருக்கோம். 10th அக்டோபர் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 24,836 க்ளோஸ் ப்ரைஸு. ஸோ நியர்லி ரவுண்ட் ஃபிகர் என்னது 24,800. ஏன்னா 50 கீழே இருக்கு இல்லையா, அதனால. ஓகே, 850க்கு கீழே இருக்கிறதுனால 24,800ன்றது அட் த மணி. 24,800 அட் த மணினா எப்பயுமே ஒரு மார்க்கெட் எப்படி தெரியுங்களா, அட் த மணி அவுட் த மணி தான் டிசைட் பண்ணும் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்ட்டு. ஓகே, அவுட் த மணியும் அட் த மணியும் தான் டிசைட் பண்ணும் மார்க்கெட் எப்படி டைரக்ஷன்ல போகும்ன்றது. அதனாலதான் நம்ம அட் த மணியா 24,800 எடுத்திருக்கோம். எடுத்துட்டு அதோட ஓடிஎம் என்ன வரும்,
காலோட ஓடிஎம் வந்து என்ன வரும், புட்டோட ஓடிஎம் என்ன வரும், அதுதான் நம்ம வந்து 24,700 வந்து புட் சைடு ஓடிஎம், 24,900 காலோட ஓடிஎம். ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும் எப்பயுமே, 50 ஸ்ட்ரைக்ஸ் எடுத்துக்காதுங்க, ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கோங்க. ஏன்னா 100 பாயிண்ட்ஸ்ன்றது யூஸ்வலாக அதை அப்படிதான் எடுப்பாங்க. அதனால அந்த இதில் அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு, ரவுண்ட் ஃபிகர் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, 50 ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதோட க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்துக்கணும். க்ளோஸ் ப்ரைஸ் எப்பயுமே ப்ரோக்கரேஜில் க்ளோஸ் ப்ரைஸ் எடுக்காதீங்க. NSE.comல போயிட்டு என்ன சர்ச் பண்ணனா, குரோமில் போயிட்டு NSE.com போய்க்கோங்க. NSE.comல போயிட்டு சர்ச் ஐக்கானில் நிஃப்டி இன் டெரிவேட்டிவ்ஸ் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்பில் வந்து இந்த வீக் எக்ஸ்பைரி இதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுகிட்டே கால் புட்டெல்லாம் எடுத்துக்கலாம். அதோட க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். இது எப்பயுமே மார்க்கெட்டோட அன்னைக்கு 3:30 க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் 8க்கு மேலே தான் அப்டேட் ஆகும். NSE-ல அது வரைக்கும் அப்டேட் ஆகாது. 8க்கு மேலே தான் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் அந்த க்ளோஸ் ப்ரைஸை எடுத்து தான் இந்த கால்குலேஷன்ஸ் போடணும். ஓகே, நம்ம வந்து அவுட் மணியா 24,700 புட்டும் 900 காலும் எடுத்திருக்கோம். அதோட க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39.80 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, 39.80 வந்து ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ என்னன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 39 + 80 119 கிடைச்சிருக்கு. 119 டிவைடட் பை 2 வந்து 59. ஓகே, அப்போ ஸ்னைப்பர் என்னது 59 கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு ஸ்னைப்பர் வேல்யூ 59 கிடைச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா அத்த மணியோட ப்ளஸ் பண்ணணும். அத்த மணியை நம்ம என்ன சூஸ் பண்ணோம், 24,800 சூஸ் பண்ணோம். ஸோ 24,800 + 59 - 59. அப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். 24,859 கிடைச்சிருக்கு. 24,741 கிடைச்சிருக்கு. எப்பயுமே ஸ்னைப்பர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ப்ரைஸ் வந்து 100 above இருக்க மார்க்கெட்டோட வால்டாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது கொஞ்சம் குறைய கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாயிடும். ஒன்று ஒன் சைடாக இருக்கும், இல்லை சைட்வேஸாக இருக்கும் குறைய. ஓகேங்களா, அதுவே 100 இன்னைக்கு 80 90 அந்த ரேஞ்செலாம் இருக்கும்போது கொஞ்சம் வால்டாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரெண்டுத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இதுல என்ன சொல்றாங்க, 24,800 கால் வந்து 59 கீழே போகக்கூடாது அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே 800 கால் வந்து 80 கீழே போகக்கூடாது நம்ம க்ளோஸ் ப்ரைஸ்ல வச்சிருக்கோம். இவங்க வந்து 59 கீழே போகக்கூடாதுன்னு இவங்க எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 700 24,741 கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், நம்ம வந்து 859 880 க்ளோஸ் ப்ரைஸ், இதோட நியர்பை ஸ்ட்ரைக் என்னங்க வரும், அப்போ 24,900 கிடைக்குமா, இல்ல 25,000 எடுத்துக்கலாமா, 25,000 கூட எடுத்துக்கலாம். ஓகே, 25,000 எடுத்துக்கிறோம்னா சரி வேணாம், நான் ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லாக முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் கால்குலேஷன்ஸ்க்கு வரேன். ஓகே, இது வந்து ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து சப்போஸ் வால்டாலிட்டி மார்க்கெட்னா ஒன்று இந்த ரேஞ்சஸ்குள்ளே இருக்கும், இல்லைனா இதை விட நெக்ஸ்ட் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும் மார்க்கெட்டு. அதனால என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்னைப்பர் வந்து ஏற்கனவே 59 கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அது டிவைட் பண்ணாமல் நம்மளுக்கு வருது இல்லை 119 ஒரு ஆன்சர் கிடைக்குதுல்ல, அந்த 119 ஜஸ்ட் ஆட் பண்ணி பாருங்க 24,800. ஏன் அது எடுத்துக்கிறேன்னா வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும்போது அது யூஸ் ஆகும்ல, அதுக்காக அந்த லெவல்ஸையும் நான் எடுத்துக்கிறேன். 24,800 + 119 என்னது 919 கிடைக்குது ஒரு வேல்யூ, -119 என்னது 681, 24,681 கிடைக்குது. இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்குன்னா வால்டாலிட்டி இருக்கும்போது இது யூஸ் ஆகும், இல்லைன்னா அது யூஸ் ஆகுன்ற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, ரெண்டுத்தையும் வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது 59 ஸ்னைப்பர். ஸோ அந்த ஸ்னைப்பர் வந்து எந்தெந்த ஆப்ஷனுக்கு அது செட் ஆகும்னா 700 24,700 to 24,900 ஸ்ட்ரைக்குள்ள இருக்குது எல்லாத்துக்குமே அது செட் ஆகும். ஏன்னா நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க லெவல்ஸ்லாம் இதுக்குள்ள தானே இருக்கு. இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி பார்க்கணும், எதுல வந்து சூட்டை பார்க்குறான் அப்படின்றது அப்ளை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அன்னைக்கு வந்து எப்படி கிடைச்சிருக்குன்னா 24,800க்கு வந்து அந்த 59 ரேஞ்சை பிரேக்கப் பண்ணிட்டு 140 ரேஞ்சுக்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. அன்னைக்கு அது அப்ளை ஆயிருக்கு.
இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? நான் எப்படி பாக்குறேன்னா, இது ஸ்னைப்பர் இதுதாங்க கான்செப்ட். இது புரிஞ்சிடுச்சா ஸ்னைப்பர் கான்செப்ட்? ஓகே. மேடம் இதுல எதுக்கு நீங்க ஓடிஎம் எடுத்திருக்கீங்க? ஓடிஎம் தாங்க மார்க்கெட்டை டிசைட் பண்ணோம், மேல போகுமா கீழே போகுமா. க்ளோஸ் பிரைஸ் எடுத்து டிசைட் பண்றது இது ஓடிஎம் தானே டிசைட் பண்ணும். இப்போ நீங்க 27,700 பி போட்டிருக்கீங்க, 24,900 போட்டிருக்கீங்க கால். ரெண்டுமே ஓடிஎம் தான் போட்டிருக்கீங்க. பட் ஆமா, ஐடிஎம் தானே மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவாங்க நார்மலாவே. ஐடிஎம் தாங்க சூஸ் பண்ணுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இப்போ க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து எது நியர்? ஓடிஎம் நியர் இல்லையா? பட் உங்களுக்கு 24,700 உங்களுக்கு ஓடிஎம்ல வராது. என்ன சொல்றோம் இப்ப 700 to நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது 740 to 859 ஸ்னைப்பரா கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட 740னா அப்ப 700 எடுத்துக்கலாமா? 24,700. அங்க வந்து 859 கிடைக்கும் போது 24,900 நியரா. ஓகே, 900 கால் புட்டு அதையும் பார்க்கணும். 750 கால் புட்டு, 800 கால் புட்டு, 850 கால் புட்டு, இந்த ஸ்ட்ரைக்ஸ்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கணும் லெவல்ஸ்லாம். ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஓடிஎம் எடுக்க வேணாம்ன்றதான் சொல்றாங்க. அட் மணிலயும் இல்லனா என்ட்ரி போக சொல்லியே, நான் உன்னை என்ட்ரி போக சொல்லல, நான் ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ் கால்குலேஷனுக்கு சொல்றேன். நம்பர்ஸ்க்காக தான் நான் பார்க்க சொல்றேன். ஓகே, ஓடிஎம்ல நீங்க என்ட்ரி போங்கன்னு நான் சொல்ல வரல, ஜஸ்ட் நம்பர்ஸ் பார்த்துட்டு நம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஓடிஎம் எடுக்கறீங்களேன்றனால கேக்குறேன். இல்ல அது எக்ஸாம்பிளுக்கு தான், அது அவரோட ஃபார்முலா சார், எனக்கு தெரியாது சார். அவர் சுந்தர் மாஸ்டர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. நார்மலா நீங்க எந்த சேனல்ல போனீங்கனாலும் ஐடிஎம்ல தான் எடுக்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட நியர்பை 180 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் எடுக்க சொல்றாங்க. நான் உங்களுக்கு பீஸ் எடுப்போனாலும் சரி, கால்ஸ் எடுப்போனாலும் சரி. நீங்க சொல்றீங்க ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல. அன்னைக்கு நான் கிளியரா என்ன சொன்னேன் தெரியுமா? வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன். 24,900 புட்டு வந்து 100 கீழே போனானா இவங்க மேல ஏறுவாங்க கால் சைடு அப்படின்றத எவ்வளவு பேர் கவனிச்சாங்களோ தெரியல. நான் சொன்னேன்னா இல்லையா? 800 சாரி, எந்த ஸ்ட்ரைக் சொன்னேன் யாருக்காவது தெரியுமா? அன்னைக்கு சொல்றேன். 24,900 தான் மேடம் சொன்னீங்க நீங்க. ஆமா, 92.5. அதுதான் மேடம் 25,900 சொன்னீங்க. 24,891 வரும் ரீச் ஆன் சொன்னீங்க. ரீச் ஆச்சு, திரும்ப அது திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுச்சு, போயிட்டு வந்து. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து புட்சைடு வந்து இறங்குச்சு. இறங்கணும்னா கால் சரி ஏறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. புட்சைடு இறங்கினா கூட கால் சரி ஏறல. அப்ப வந்து கால் சைடு 65 போச்சு. ஆனா இது புட்சைடு இறங்கல. ரொம்ப ஏறிட்டு ஆச்சு. நான் வாட்ச் பண்ணேன். நான் சைட்வைஸா தான் இருந்தது. நான் தான் சொன்னேன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் டே. சைட்வைஸ் வந்து எப்பயுமே ஸ்னைப்பர் தியரி கம்மியா சைட்வைஸ் இருக்கும். நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியல. நியர் பை போஸ்ட் நம்ம பை பண்றோமா, சரி உடைக்கன்னு பார்த்தா உடைக்க மாட்டேது, சரி ரிட்டர்ன் வருது. அப்படியே ஒரே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்து உடைச்சிச்சு, மார்க்கெட்டே உடைஞ்சு போச்சு. அதுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ரீசன் என்னன்னா 100க்கு கீழே போனானா அவன் கண்டிப்பா 800 எனக்கு வேணான்னுட்டு போறதுதானே அர்த்தம். 24,900 புட்டு 100 கீழே போனானா என்ன அர்த்தம்? ஆமா, 800 வேணான்னு தான் போறான். வேணாட்டு போறான். அப்ப இவன் என்ன பண்ணுவான்? நீ வேணான்னு போடனா நான் போறேன்டான்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான். ஆனா கடைசி போயிட்டு ரிட்டர்ன் வருதா மேடம்? நிக்க மாட்டேது, ஸ்டேபிள் ஆக மாட்டேது. அவன் லிக்விடிட்டி, அவன் அமௌண்ட் உள்ள வரணும் இல்லைங்க, வாங்குறதுக்கு பையஸ் உள்ள வரணும்ல. வந்தாதானே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுப்பான். நீங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னா எப்படி கொடுப்பான்? நம்ம ரீட்டைலர், நம்ம சும்மா நார்மல் தான். பெரிய பெரிய ஆளுங்க வரணும்ல, உள்ள வந்தாதானே அங்க மூவ்மெண்ட் கொடுக்கும் மார்க்கெட்ல. சரி, சடனா லாஸ்ட் 15 மினிட்ஸ் சடனா கொடுத்தான் மூவ்மெண்ட். அது எப்படி? அது அப்ப கொடுத்தாங்கன்னா அப்பதான் கண்டிப்பா 100 கீழே போயிருக்குமா உங்களுக்கு? ஆமா 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 ஆமா, அப்பதான் 100 கீழே போயிருக்கு. அதனால அவங்க சடனா மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகே ஓகே ஓகே. எப்ப கொடுப்பான்னு நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. ஆனா இப்ப நம்ம சொல்ற மாதிரி நீ சொல்லிட்டு 800 வந்து 60, 63, 64 வந்துச்சு. அந்த நேரத்துல நம்ம பை பண்றோம், பை பண்ணி சரி மேலதான் போறோம், ரைட் பண்ண போறோம். கடைசியில பார்த்தா ரிட்டர்ன் ஆயிடுச்சா 50, 45 வரையும் வந்துட்டான். 42, 45. அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுதான் சொல்றேன். 100 ஸ்ட்ரைக் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகணும்? 100 குறைய இந்த சைடு ஏறுவான். இவன் 100 ஏற அந்த சைடு குறைவான். இப்படி பாருங்க, நியர்பைல பாத்தீங்க, ஃபார்ல இருக்கிறதையும் பார்க்கணும்.
இப்போ ஒன்றும் இல்ல, ஓகே ஓகே. காலையிலேயே வந்து 25,000 ஹை எவ்வளவு போயிருக்காங்க? 234 போயிருக்காங்க. 25,000 புட்டு. ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? 24,766. பட் அதுக்கப்புறம் அவங்க பிரேக் அவுட்டே ஆகல. ஓ அடுத்த ஸ்ட்ரைக் பாயிண்ட் 25,000 பாயிண்ட். 25,000 புட்டு வந்து ஹை வந்து 234 வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரேக் அவுட்டே ஆகல.